இன்னும் இங்கு அதிகமான அளவிலான ரசிகர்களுடைய கூட்டத்தை காண முடிகிறது. தற்போது 6:30 மணி அளவில் படம் வெளியாகும் என்ற தகவல் கிடைத்தவுடன் இங்குள்ள ரசிகர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். ஏராளமானவர் அவர்களுடைய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு காத்திருக்கின்றனர். அவர்களிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார், நாங்கள் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். பசியின் தூக்கம் எல்லாத்தையும் மறந்து காலையில் வந்தோம். இது வரைக்கும் எதுவும் சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து ஒரு 6 டீ தான் சாப்பிட்டோம். தலைவர் படத்தை பார்க்காம எதுவும் சாப்பிடக்கூடாது. எத்தனை நாள் ஆனாலும் இங்கேயே இருக்கும். 6:30 மணிக்கு திரையரங்குல படம் வெளியாகும் சொன்னது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. அதனால படம் பார்த்துட்டு பிறகுதான் சாப்பிடணுன்ற ஒரே நோக்கத்தோட முடிவோட இருக்கும். மேலும் ஒரு ரசிகர் நம்மிடம் அவருடைய கருத்தை பதிவு செய்ய பேசுவோம். இது முதல் முறை இல்ல. டாக்டர் கமல்ஹாசன் படத்தோட ரிலீஸ் அப்போ இது புதுசு கிடையாது எங்களுக்கு, பழக்கப்பட்ட விஷயம். இருந்தாலும் அது அரசியல் கார்பரேஷன் நடந்தது. இது அது மாதிரி நடக்கல. இது விநியோகஸ்தருக்கும் திரையரங்குக்கும் நடந்த ஒரு விஷயம். இப்ப படம் ரிலீஸ் ஆக சொல்லிட்டாங்க 6:30 மணிக்கு. ஆமா, சந்தோஷம். ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லிருக்கீங்க ஹாப்பி. படம் பார்க்கும் போது எங்களுக்கு ஹாப்பி. அது வரைக்கும் நாட் வி ஆர் ஹாப்பி, நாட் வி ஆர் வெயிட். அதாவது ரசிகர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் போது படம் வெளியான பிறகு பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு அதிக அளவிலான ரசிகர்கள் தற்போது இங்கு கூடியுள்ளனர். 6:30 மணி அளவில் படம் வெளியாகும் என்ற தகவல் கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் ஆரவாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். விக்ரம். மதுரையில் உள்ள 8 திரையரங்குகளில் இன்று உத்தம வில்லன் வெளியாக இருந்தது. ஆனால் படம் திரையிடப்படாததால் அங்கும் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். இன்று மாலை உத்தம வில்லன் படம் வெளியாக உள்ள நிலையில் கமல்ஹாசனுடைய மதுரை ரசிகர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது கேட்கலாம் மதுரை செய்தியாளர் சரவணனிடம். வணக்கம் சரவணன். மதுரையில் இருக்கக்கூடிய கமல் ரசிகர்கள் என்ன உணர்றாங்க? இப்போ மாலை படம் ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி அவருடைய கருத்து என்ன? சரவணன். மதுரையில் உத்தமவில்லன் திரைப்படம் 8 திரையரங்குகளில் திரையிடப்படும் என்று ஒரு அறிவிப்பு இருந்தது. எனவே இந்த 8 திரையரங்குகளிலும் அதிகாலை 3 மணி முதலே கமலஹாசன் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் கமலஹாசன் ரசிகர்கள் ஒரு மனதாக திரண்டு அனைவரும் பட்டாசுகள் வெடித்து கட்டவுட்களுக்கு பாலாபிஷேகம் செய்து உற்சாகமாக திரையரங்குகளில் திரையை காண இருந்தனர். இந்த சூழ்நிலையில் திடீரென படம் வெளியிடப்படவில்லை என்ற அறிவிப்பு வெளியிட்டதும் விரக்தியின் உச்சிக்கே சென்றனர். இப்பொழுது மாலை வெளியிடப்படும் என்ற ஒரு அறிக்கை வரும் வரை இந்த திரையரங்கில் முன்பு அனைவரும் திரண்டிருந்தனர். யாரும் இங்கிருந்து கலந்து செல்லவில்லை. எப்படியும் திரையிலிருந்து இந்த திரைப்படத்தை கண்ட பிறகே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரசிகர்கள் இந்த திரண்டிருந்தனர். தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பு அவர்களை மிகவும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மீண்டும் ஏற்படுத்தி செல்வது. இது தொடர்பாக நம்மளிடையே பேசுவதற்கு கமலஹாசன் ரசிகர் மன்றத்தின் பொறுப்பாளர் அழகர் இருக்கிறார். அவர்களுக்கு எப்போ வணக்கம் சார். இப்போ காலையில் திரையிடப்படவில்லை, இப்போது திரையிடப்படுகிறது. உங்களுடைய ரசிகர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பல்லாயிரம் கோடி ரசிகர்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி விரும்மாண்டி, விஸ்வரூபம் பல சோதனைகள் வந்தது. இறுதியில் வெற்றி பெற்றது யார் என்று உங்களுக்கே தெரியும். அவங்கள விட எதிர்த்து ஜெயிச்சவங்க. இவர் எதுக்கிறது சின்ன விஷயம். இது எங்கள் பிரச்சனை இல்லை. ஏதோ விநியோகஸ்தருக்கும் ப்ரொடியூசருக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பொறுமை காத்துக்கிட்டு இருந்தோம். பத்மஸ்ரீ கமலஹாசன் பிரச்சனையாக இருந்திருந்தால் இது தமிழ்நாடு தாங்கி இருக்காது. அந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் கோபமாயிருப்போம். என்ன இருந்தாலும் 6 மணி படம் வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இதில் தலையிட்டு பேசின அனைவருக்கும் நன்றி கூறி பத்மஸ்ரீ கமலஹாசன் சார்பாக வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சரவணன். இன்று மாலை உத்தம வில்லன் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அதுதான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்கிறது. இனி அடுத்ததாக கோவை மாவட்டத்தில் உள்ள திரையரங்கம் முன்பு குவிந்த நடிகர் கமல்ஹாசன் ரசிகர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் படம் வெளியாவதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றி கூடுதல் தகவலை தருகிறார் எமது கோவை செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ். கோவை மாவட்டத்தில் உள்ள திரையரங்குகளில் இப்போதைய நிலவரம் என்ன? கமல் ரசிகர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? இப்போ இன்னைக்கு மாலை கமல்ஹாசன் படம் வெளியாக இருக்கிறது. இது பற்றி அவருடைய கருத்து. கோவை மாவட்டத்தில் குறிப்பாக 40 திரையரங்கில் உத்தம வில்லன் படம் வெளியாக இருந்தது. இந்நிலையில் ரசிகர்கள் காலை 8 மணி முதலே காத்திருந்து வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது ரசிகர்கள் 6 மணி அளவில் படம் வெளியாகும் என்பதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதே போல ரசிகர் கூட்டம் அலைமோதி உள்ளதால் அவர்கள் ரசிகர்களுக்கு அதிக அளவில் டிக்கெட் கொடுத்ததால் இந்த அர்ச்சனா திரையரங்கில் நாளை காலை அந்த ரசிகர் கூட்டத்திற்காக அந்த காட்சி ஒளிபரப்பப்படும் என தெரிவித்துள்ளனர். அதே போல நம்மிடையே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்போம். நீங்க காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் 7 மணிக்கு. படம் எப்போ பார்ப்பீங்க? நாளைக்கு காலையில். குறிப்பா இந்த ரசிகர் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த படத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது இந்த படம் வெளிவரதுக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
பேசுங்க கருத்து. நாங்கள் காலையில் நேற்று 3 நாளாக நாங்கள் தூங்கலை. என் தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி போட்டு நாங்கள் ரொம்ப வந்து எதிர்பார்க்க கூட 3 நாள் தூங்கலை. ஃப்ளக்ஸ் அடித்தோம், எல்லாம் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணி தேன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து காலையில் 11 மணிக்கு அர்ச்சனா சொன்னாங்க, கேஜிக்கு போனோம். அங்கேயும் போய் படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னமோ பிரச்சனை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து தீ குளிக்கிறோங்க சார். நாங்கள் வந்து இவர் சொன்னார் 4 மணிக்கு, இப்போ காலையில் 7 மணிக்கு இன்னும் அரை மணி நேரம் பார்ப்போம், இல்லாட்டி நாங்கள் வந்து தீ குளிக்கிறோம் சார். கண்டிப்பாங்க சார். அந்த பொண்ணெல்லாம் எத்தனை நேரம் அவங்க வந்து காலையில் 7 மணிலிருந்து இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து கமல் ரசிகர். ஒரு இது வந்து எங்களெல்லாம் வெறியோடு இருக்கிறோங்க சார். நாங்கள் ஏன்னா விஸ்வரூப படத்துக்கே இப்படி தான் பண்ணாங்க. அர்ச்சனா தேட்டரில் நாங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க போலீஸ்காரர். என்னை போலீஸ்காரர் கூட்டிகிட்டு போய் சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு அனுப்புனாங்க. அதை வந்து தடையே மீறி வந்திருக்கிறோம். சரிங்களா? நாங்கள் எனக்கு எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். சரிங்களா? குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு இந்த படம் வெளியாகும் கண்டித்து வந்து ஆர்வமுடன் இருந்து வருகின்றனர். நன்றி நேசராஜ். கோவை நேயர்களுடைய மகிழ்ச்சி உற்சாகத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. இதைத் தொடர்ந்து பெங்களூருவிலும் படம் திரையிடப்படாததால் தியேட்டர் உரிமையாளர்களுடன் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு சில இடங்களில் ஆர்ப்பாட்டமும் நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆச்சா நாங்கள் ஒரு வாரத்துலேருந்து காத்துல உள்ளோம் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண. இப்போ மணி ஷோ 10:30 போடுறோம். நாங்கள் ஃபிலிம்ல நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து காத்துல இருக்கோம் சார். ரசிகர்களும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ரசிகர்கள் அங்கங்கே கொஞ்சம் சண்டை பண்ணிக்கிறாங்க. ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. எல்லா ஃபிலிமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் இதை பண்ணுறாங்க, ரஜினி இதை பண்ணுறாங்க, அஜித் இது எல்லாம் அந்தந்த டேட்டுக்கு அவங்க பக்கா ஃபிக்ஸாக இதே பண்ணுறாங்க. ஆனால் கமல்தை மட்டும் விஸ்வரூபம் அம்மா இந்த உத்தம இந்த ஃபிலிம் மட்டும் என்ன சார் இந்தமாரி பண்ணிக்கிறாங்க.